ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் என்னடா என் வீட்டுக்காரர் எப்பவும் அப்படி சொல்ல மாட்டார், இந்த வருஷம் பர்த்டேக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தேன். அப்புறமா தான் பார்த்தா தெரிஞ்சுட்டு ஏஜென்சி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லி என்ன உள்ளே கூட்டிகிட்டு போனார். நானும் இல்லை நீ தான் வேணான்னு சொல்லிட்டு வா போகல அப்படின்னு இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உள்ளே பார்த்தோம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்து வச்ச டிசைன் தாங்க, எல்லாமே ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது. பட் அது ஏன் இந்த டைம் கண்டிப்பாக நான் வாங்கினேன், எல்லாமே கொஞ்சம் ஆஃப் ப்ரைஸில் போட்டிருந்தான். அப்படி இல்லைனா இப்போ நான் வாங்கின செட்டு வந்து 400 பவுண்டு வர வேண்டியது எனக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 190 200 பவுண்ட் அந்த ரேஞ்சில் வந்தது. அதாவது 20,000 நம்ம கணக்கு 20,000 வந்ததுங்க. ஸோ நான் போய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எல்லாமே போட்டு பார்த்தோம். ஸோ நான் அதே செட்டு தான், அந்த கம்மல், செயின், மோதிரம், பிரேஸ்லெட்டோட சேர்ந்தது. பட் இது வந்து நான் சூஸ் பண்ணேங்க, பாக்ஸ் ஷேப்பில் இருந்தது. பட் ஆனால் அது கொஞ்சம் மற்றதெல்லாம் செட் ஆகலை. இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. போட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதோட கை செயினும் வந்து 2 செட்டு வந்துச்சு பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் ஒட்டியே ஒரு 6-7 ஸ்டோன் இருக்கிற மாதிரி வந்தது. இன்னொன்று வந்து தள்ளி 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 ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருந்தது. பார்க்கும்போது அது ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. இதை கம்பேர் பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப ரிச்சாக தெரிஞ்சுது. ஆனால் போட்டு பார்த்தோன்னே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இதே செட்டையே போட்டு பார்த்துட்டு எல்லாமே சேர்த்து அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டோம். 2 கை செயினையுமே போட்டு பார்த்தோம். போட்டு பார்க்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரொம்ப நல்லா இருந்ததுங்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் செட்டு வாங்குறதுக்குள்ளே ஹேமந்த் அங்கே இருக்க பொண்ணு கூட ஒரே விளையாட்டுங்க. எங்கே போனாலும் நம்ம சேர்றோமோ இல்லையோ அவர் சேர்ந்துறாருங்கிற மாதிரி பயங்கர விளையாட்டுங்க. இங்கே பாருங்களேன், மோதிரமே போட்டோன்னே எனக்கு அப்படியே அந்த மின்றது தாங்க ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்ல ஒரு டிசைனோட, நல்ல ஒரு ஷைனோட பயங்கரமாக இருந்தது. நான் ஒரு கை செயின் போட்டு பார்த்தேன்னு சொன்னது இதுதான். இது வந்து அதே மாதிரி ஒரு 7 to 8 ஸ்டோன் தான், பட் தள்ளி தள்ளி இருந்தது. ஸோ இது கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கிறதுக்கு எனக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகாமல் ஒரு மாதிரி இருந்தது. பட் அதே சேம் டைமில் வந்து நான் இந்த 6 ஸ்டோன் ஒட்டி ஒட்டி இருக்கிறது போடனே கரெக்டாக கைக்கு கச்சிதமாக நகராமல் அது போட்ட உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்மளால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கவலையில் வந்து பே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவங்களும் பாக்ஸ் எல்லாம் பே பண்ணி எனக்கு எடுத்துட்டாங்க. ஒரு வழியாக பர்த்டே கிஃப்ட்டை வாங்கிட்டோங்கிற சந்தோஷத்தில் நானும் அப்படியே ஜாலியாக கிளம்பி வந்துட்டேங்க. பர்த்டே அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, see you next video.